ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஆடி தள்ளுபடி. ஆடினாவே தள்ளுபடி தான். அதனால் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வீட்டிலேருந்தே சம்பாதிக்கலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம். ஆனால் வந்து கரெக்டாக பண்ணணும், கரெக்டான இடத்துல போயிட்டு சேல்ஸ் பண்ணணும். அதோட எப்படின்னா, தவணை முறை வேண்டவே வேண்டாம். ஒரு இடத்துல 2 இடத்துல கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து உங்களுக்கு லாபமே கிடைக்காது. அதையும் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். கடனுங்கிறதே கூடாது. உறவினர்கள் ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க அவங்களுக்கு நான் கடன் கேட்குறாங்க அப்படின்ட்டு கிடையவே கிடையாது. நான் வச்சு பண்ணுறது இந்த கொஞ்சமாக தான் எடுத்து பண்ணுறேன். அதனால் கடன் கிடையாதுங்கிறத முன்கூட்டியே சொல்லிவிடுங்க. இப்போ நான் என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஆடி தள்ளுபடியில் பக்கத்தில் நான் எப்போதுமே டவுனில் ஒரு 15 வருஷமாக நான் அப்படி எடுத்துகிட்ருக்கேன். எப்படின்னா, ஆடி வந்துட்டாவே எனக்கு வேணுங்கிறத அப்போ தான் போய் எடுப்பேன். நான் இடையில போய்ட்டு எடுக்கிறதே கிடையாது. ஏதாவது ஒரு அர்ஜென்ட், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு ஒரு சேரீ எடுக்கணும் அப்படின்னா தான் நான் போய் வெளியில் போய்ட்டு ஏதாவது ஒரு சேரீ, பசங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் அப்படி எடுத்துகிட்டு வருவேன். மற்றபடி மற்ற எல்லாமே பசங்கள்லேருந்து எனக்கு, எங்கள் வீட்டுக்காரங்களுக்குலேருந்து மாற்று ட்ரெஸ்ஸு அப்படின்னா எப்படின்னா கேஷுவலாக போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரியும் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டவுனில் போய்ட்டு தள்ளுபடியில் நிறைய போட்டிருக்காங்க. நைட்டிஸ் வந்து 350 ரூபா 400 ரேஞ்சுக்கு உள்ள நைட்டிஸ்லாம் 200 தான். வெறும் 200, 180 இந்த மாதிரி தான் இருக்குது. போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. உங்கள் பக்கத்தில் என்ன டவுனில் கடை, எந்த பெரிய கடை இருக்கோ அதில் தள்ளுபடி போட்டிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக போங்க. நைட்டிஸ் நிறைய எல்லாம் 100 ரூபாயிலேருந்து 80 ரூபாலேருந்து கூட இருக்குது. இப்போ பாருங்கள், அதை எடுத்து சேல்ஸ் பண்ணலாம். நைட்டிஸ் மட்டும் நான் சொல்ல. அதே போல் இன்ஸ்கர்ட்டு, ஸ்லீவ்லெஸ் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நார்மலாக ஆண்களுக்குனா கைலி இருக்குது பார்த்திங்கன்னா, கைலி, இந்த பனியன் அதெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு இருக்குது. 100 ரூபா கைலி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நானே ஒரு 6-7 கைலி எங்கள் வீட்டுக்காரங்க எடுத்துருக்காங்க. சட்டையே எடுத்துக்கோங்க. ஷர்ட் வந்து எப்படின்னா ஒரு 1000 ரூபாய்க்கு 1 200 அப்படின்னு சொல்லி 5 சட்டை எடுத்திருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கிளாத்து சூப்பராக இருக்குது. சாயமே போல் செம்மையாக இருக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிறது அந்த மாதிரி கம்மியாக ரேட்டுக்கு இருக்குது. அதே போல் நம்ம தலகாணி வைப்போம்ல, அது கூட ஆஃபரில் போட்டிருக்காங்க. 400, 500 அது போல். அப்படின்னா தவல் இருக்குது பாருங்கள், துண்டு, அதுவும் ஆஃபரில் போட்டிருக்காங்க. இது மாதிரி பொருள் ஆஃபரில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா இப்போ சேல்ஸ் பண்ணுங்கிறதெல்லாம் தேவை கிடையாது. இப்போ பண்ணணும்னு நான் சொல்லலை. எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு தீபாவளி வரவே போகுது. தீபாவளி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ சேரீ பார்த்த பாருங்க. அந்த சேரீ எப்படியும் நார்மலாக நீங்கள் தீபாவளிக்கு போகிறீங்க, போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து 1000 ரூபா 1500 சத்தியமாக சொல்கிறேன், 1500 வரும். அந்த ரேஞ்சுக்கு இருக்குது. ஃபுல்லாக ஒர்க்கு சூப்பராக இருக்குது. நானே 3 சேரீ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரெஸ் எடுத்தது எல்லாத்தையுமே நான் வந்து பாதி பிரிக்கலை. பையனுக்கு பார்த்துட்டேங்கனால அவன் ட்ரெஸ்ஸை மட்டும் தான் பிரிச்சிருக்கேன். பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்தேன் பாருங்கள், 175, 175 ரூபா தான். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா நீங்கள் வந்து 170 ரூபாய்க்கு போய் இதவே கொடுத்தாங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸு. அதோட இன்னும் 2 நார்மல் எப்படின்னா மெடி மாதிரி இருக்குது. அதில் வந்து ஷாலு அட்டாச்சாக சூப்பராக இருக்குது பார்க்க. அதையும் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு வீடியோவில் நாளைக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அந்த மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. பசங்களுக்கும் அவ்வளோ ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்குது. எடுத்து நீங்கள் இந்த மாதிரி இந்த பொருளெல்லாம் தீபாவளி டைமில் நம்ம சேல்ஸ் பண்ணுறது நல்லா லாபம் கிடைக்கும். இப்போ 400 ரூபா தான். 450 வரைக்கும் ஒன்று எடுத்திருக்கேன், 400 ரூபா ஒன்று எடுத்திருக்கேன். இன்னொரு சேரீ வந்து ஒரு 600 ரூபா எடுத்திருக்கேன். அந்த 600 ரூபா சேரீ வந்து எப்படியும் 2000 ரூபா நீங்கள் சொன்னாலுமே 1800 கூட விற்கலாம். அந்தளவுக்கு ஒர்க் இருக்குது. சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக பட்டு ஒர்க்கு தான். அது வந்து ஆடி தள்ளுபடிங்கிறனால, ஆடி தள்ளுபடி எதனாலனா அங்கே வந்து சேல்ஸ் ஆகாமல் ஒன்று இருக்குது பாருங்கள் குடவுனில், அதை தான் கொண்டு வருவாங்க. அதுலேயுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதில் நம்ம பெஸ்ட்டான சாரீஸு, ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து தீபாவளி டைமில் சேல்ஸ் பண்ணுறோம். நிறையா லாபம் கிடைக்கும். தீபாவளி டைம்னு இல்லை, நீங்கள் நைட்டிஸே ஒரு 200க்கு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 300க்குள்ளே நம்ம சேல்ஸ் பண்ணலாம். இப்போ நைட்டிஸ்லேயே எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 100 ரூபா, ஒரு 70 ரூபா 50 ரூபா கிடச்சா கூட போதுமே ஒரு நைட்டிக்கு. அந்தளவுக்கு லாபமாக இருக்குது உங்களுக்கு. இந்த ஆடித்தப்பில் கண்டிப்பாக போய் ட்ரெஸ்ஸை எடுங்க. எடுத்து ட்ரெஸ்ஸு எப்படி சொல்கிறது, இந்த தொழிலை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா லாபம் கிடைக்கும். நான் பொய் சொல்லலை. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக ரிசல்ட் கொடுப்பீங்க. ஏற்கனவே நான் செஞ்சுருக்கேன் அந்த தொழிலை. ஏற்கனவே நாங்கள் கும்பகோணத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு எப்பொழுதும் சேட்டுக்களில் போய் ஒரு ட்ரெஸ்ஸு எடுப்பேன். எப்படின்னா எப்போயாவது ஆசைப்பட்டால் அந்த ட்ரெஸ்ஸை போய் எடுத்துகிட்டு வருவேன். நல்லா இருக்குது அப்படின்னு எதுக்கே தொங்க விட்டுருப்பாங்க. எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிச்சின்னா உடனே சொல்லி வச்சுருவேன். அந்த சேட்டுக்கிட்ட சொல்லி வச்சுட்டு எப்படின்னா எனக்கு பேமெண்ட்டு சேலரி போடுறாங்க பாருங்கள், சேலரி போட்ட பிறகு அந்த ட்ரெஸ்ஸை போய் எடுத்துகிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். அவர் தான் சொன்னார், ட்ரெஸ்லாம் சேல்ஸ் பண்ணுங்களேன், நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, ட்ரெஸ்லாம் எடுத்து சேல்ஸ் பண்ணுங்களேன் அப்படின்னாங்க.
நமக்கு அது சரி வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 10 நைட்டிஸ் எடுத்து சேல்ஸ் பண்ணேன். கண்டிப்பாகவே ஒரு 10 நைட்டி எடுக்கணும்னா ஒரு 600ரூபாவது லாபம், 500ரூபா கம்மியாக வச்சுக்கோங்க, 500ரூபாச்சும் லாபம் கிடச்சிச்சு. கண்டிப்பாக நான் அதை வந்து நான் கண்டினியூ பண்ணல. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தைங்க இருக்கா. இது கொஞ்சம் ஸ்கூலில் பாப்பாவுக்கு 1.25 வயசாகுது. அது கொஞ்சம் ஸ்கூல் போன பிறகு இதெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே டைலரிங்கும் போகலான்னு இருக்கேன். டைலரிங்கில் அவ்வளோ ஒரு லாபம் கிடைக்கிது நமக்கு. டைலரிங்கில் எவ்வளோ ஒரு சட்டைக்கு 120 ரூபா நார்மலாகவே தைச்சிட்டு போயிடலாம். ஏற்கனவே கற்றுருக்கேன். ஏற்கனவே கும்பகோணத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போவே கொஞ்சமாக கற்றுருக்கேன். எப்படின்னா சண்டே மட்டும் தான் லீவு. அன்றைக்குமே நான் போயிட்டு அந்த டைலரிங்கையும் கற்றுக்கிட்டேன். என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா ஒரு நாள் தான் லீவு, எனக்கு ரெஸ்ட் வேணும் இல்லையா, என்னால் ரெஸ்ட் எடுக்க முடியாதனால ரொம்ப டயர்டாக இருக்கும். ஒரு 3 மாதம் போனால் அதுக்கு சர்டிஃபிகேட் கூட வாங்கலை. சுடிதார் தைச்சி ப்ளவுஸ் தைக்க போனால் அதுக்குள்ளே நின்றுட்டேன். கர்ச்சிப்பு, இந்த தலகாணி இதெல்லாமே நான் கற்று முடிச்சிட்டேன். இது போகும்போது நான் நிறுத்திட்ட முடியல. அதனால் அதையும் கற்றுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். இதில் நீங்கள் கண்டிப்பாக நிறைய சம்பாதிக்கலாம். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ரொம்ப நன்றி. ஓகே, பாய்.